ரெக்கார்டிங் ஆன் பண்ணியாச்சு. ஜோயல், குட் ஈவினிங். குட் ஈவினிங்ண்ணா. குட் ஈவினிங்ண்ணா. நேத்து நான் வந்து ஜமீன் பல்லாவரம் வந்தேன். அப்படியா வந்தீங்களா? எங்க வந்தீங்க? அஹ், எங்க அது வந்தீங்க? என்ன ஒரு தெரு ஒண்ணு, அது என்ன தெரு அது? ஃபேமிலி எல்லாம் அங்கதான் இருக்கிறாங்க இப்ப. அப்படியா? ஆமா, நான் மட்டும்தான் வீட்டுல இருக்கிறேன். என்னமோ ஒரு தெரு, அது அந்த போன்ல இருக்கு. அக்கா ஒய்ஃபினுடைய அக்கா பொண்ணு, அக்கா பொண்ணு வீடு அங்க இருக்கு. ஓகே. நீங்க பிக்கப் பண்ண வரச்சுல எனக்கு ஃபோன் அடிங்க. பிக்கப் மேக்ஸிமம் நான் வரமாட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே. அவங்கள கிளம்பி வர சொல்லிட்டேன் நான். அது முத நாள் சும்மா ஃபார்மாலிட்டிஸ்க்காக போனேன் நான். அது ஓஏ ஐபிஎம் போட்டிருக்கீங்க. அது கொஞ்சம் இந்தாட்ட மாத்தி போடுங்க. அதான் என்னடா இது, ஒரு ஒரு கலரையே காணுமேன்னு பாக்குறேன் நான். கால் ஓய், குட்டு ஓய். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சுந்தரமூர்த்தி சார். சார் ஓஐ வந்து சென்சிபிள்ல பார்க்கறது ஒரு மாதிரி இருக்கு. நம்ம இது என்எஸ்சில இன்சர்ட் கட் பார்க்கறது செல் போடணும். இன்சர்ட் கட் செல் போடணும். என்எஸ்சில வேற மாதிரி இருக்கா? ஆமா சார். அதுல லேக்ஸ்ல காட்டுது, இதுல குரோர்ல காட்டுது. ரெண்டும் ஒரே மாதிரி வர மாட்டேங்குது சார். எது கரெக்டா இருக்கும்? எதை நம்ம சொல்றது? என்எஸ்சி தான் ஒரிஜினல் சொல்லலாம். இவன் அவன்கிட்ட இருந்து வாங்கி தானே போடுறான். இவன் அவனுக்கு தனியா டேட்டா கொடுக்குறான்னு. ஆமா, அங்க இருந்தா எடுக்கணும். ஸ்ட்ரைக் இதுன்னா பெருசா இருக்கு. 25,000. ஓ, இது 24,000. மேலே கீழே ஒரு 10 ஸ்ட்ரைக் மட்டும் வச்சுக்கலாண்ணே. இதெல்லாம் டெலிட் பண்ணிடலாம். இல்ல, எங்கெங்கெல்லாம் அதிகமா இருக்குன்னு பாக்குறேன் நான். 24. ஓகே. இது 26, 24, 26, கிட்டத்தட்ட 2,000 பாயிண்ட். இது இந்த பாக்ஸ் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஸ்ட்ராட்டஜி இது. அது எப்படி யூஸ் பண்றதுன்னா இவ்வளவு லாங்கா பார்க்க முடியுமா? இது குத்து மதிப்பா போடுறது. நம்ம இவர் இருக்காருல்ல, பிஆர் சுந்தர், அவருடைய ஸ்ட்ராட்டஜி, ஃபேவரட் ஸ்ட்ராட்டஜி இது. அவர் அதனாலே வந்து பெக்கர்னு சொல்லுவாங்க. பெக்கர் மாரி ட்ரேடிங் பண்றீங்க அப்படின்னுவாங்களாம், கிண்டல் பண்ணுவாங்களாம். அவரே சொல்லியிருக்கிறாரு. என்ன இப்படி சொல்றாங்க, பெக்கர் மாரி ட்ரேடிங் பண்றேன் அப்படின்ட்டு. நான்லாம் போய் வாங்க மாட்டேன் பக்கத்துலலாம் அப்படின்னு. அவரு என்ன பண்ணுவாருன்னா, நல்லா 1000 பாக்ஸ் ஸ்ட்ராட்டஜின்ட்டு தள்ளிடுவாரு. இப்ப 26ன்னா இங்க போயிடுவாரு. இங்க போயிட்டு செல் பண்ணுவாரு. எங்க எங்க இருக்கு பாருங்க. 26,
இது வந்துட்டு 24 ஒரு வீக்லி எக்ஸ்பீரி. கண்டிப்பா இது வந்து இந்த வீக்லி எக்ஸ்பீரி இந்த ரேஞ்சுக்குலாம் மூவ் ஆகாது. 2 சைடும் இது ஆனா என்ன பிரீமியம் ரொம்ப கம்மியா இருக்கும். ரூ. 1 ரூ. 2 இருக்கும். இது எவ்வளோ இருக்கும் இது பிரீமியமு? இதுல பார்த்தா தெரியுமே. 25 600 தானே இது? 600, 400 24,000 24,000 26,000 அப்பா! 2ம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம். 24,000 24,000த்துல புட்டு. என்னாச்சு? ஹேங் ஆயிடுச்சு. மூவாயிரத்து. ம். வெப்சைட் ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளம்னு தெரியல. மவுஸ ஒரு இடத்துல நவுத்துனா, அது வேற ஒரு இடத்துக்கு போகுது. நாட் ரெஸ்பாண்டிங். என்ன ஆச்சு? நான் ஒண்ணுமே பண்ணல. அது என்னமோ மாறுது அது மட்டும். க்ளோஸ் பண்ணணும். இதெல்லாம் வைரஸா? சோம் சார் இருக்காரா? வரலல்ல இன்னும்? சார் குட் ஈவினிங் சார். இது என்ன அப்படியே ஹேங் ஆன மாரி நிக்குது. நான் மவுஸ ஒரு இடத்துக்கு நவுத்துனா, அது வேற ஒரு இடத்துக்கு போகுது. வைரஸ்னா இந்த மாரி வருமா? இந்த பாருங்க. இந்த நாட் வைரஸ்னால இல்ல சார். உங்க உங்க சிஸ்டத்துல தான் ஏதோ அ வைரஸ் இருக்காது. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ஓப்பன் க்ளோஸே ஆக மாட்டேங்குது. நீங்க கண்ட்ரோல் ஆல் டெலீட் கொடுங்க. கன் கண்ட்ரோல் ஆல்ட் டெலீட். ஒரு டாஸ்க் மேனேஜர் வருதா? வரலையா? டாஸ்க் மேனேஜரே காணுமே. கண்ட்ரோல் ஆல்ட் டெலீட். தப்பா அழுத்திட்டேனோ? 3 சேர்த்து தான் அழுத்துறீங்க. ஆமா. ப்ரிப்பேரிங் இப்பதான் இதாகுது. அதான் உங்க சிஸ்டத்துல தான் ஒரு தடவை திருப்பி இது பண்ணி பாருங்க. டாஸ்க் மேனேஜர். இப்போ உங்களுக்கு இது ஆக்டிவேட் ஆயிடுச்சா பாருங்க இந்த டேப். வந்துருக்கா? வந்துருச்சு. ஓகே கண்டினியூ பண்ணுங்க. 24 மவுஸ் வேற இது. ஏதோ ஒரு நாள் ஒரு செட்டிங்க மாத்தனேன் மவுஸ்ல. அதுலருந்து அது என்னென்னமோ பண்ணுது அது. 24,000 எங்க இருக்கு? 24,000 24,000த்துல புட்டு. ரூ. 3.20 ரூ. 3.20க்கு வித்தர்றது. ரொம்ப கம்மியான பிரீமியம் தான் இருக்கும். அதான் பெக்கர் அப்படின்றது. அடுத்தது 26ல காலு. 26 ரொம்ப மோசம் 85 பைசா தான் இருக்கு. இத்தனைக்கு ஆக்சுவலா என்னது? அவ்வளவுதானே சார் செல்லருக்கு கிடைக்கும். ஆனா அவ்வளவுதான் கிடைக்கும். அந்த 3 ரூபா தான் கிடைக்கும். ஆமா. சரி. ஆனா நெறைய லாட் பணம் நெறைய இருக்குல்ல அவங்ககிட்ட. அது மாரி இது பண்றது. என்னன்னா ரிஸ்க் இல்லாதது மட்டும் இருக்கலாம். ரொம்ப வயலன்ட்டா என்னைக்காவது மூவ் ஆச்சுன்னா தான் பிரச்சனை வரும். இல்லாட்டினா வராது. சரி நம்ம இத போயிடுவோம். நம்ம இத பார்ப்போம். அ இதுல வந்துட்டு இப்ப இருக்கிறது 850 இல்ல. 850 ஓகே. விட்டோம் அப்டின்னாச்சுன்னா இந்த இதுதான் வந்து அதிகமா இருக்கு. அது வந்து 25,000
25,000 இந்த இத வச்சோம் அப்படின்னு வச்சுன்னா 24,700 பார்ப்போம் என்னன்ட்டு. ஏன்னா இது எல்லாமே நம்மளுக்கு இப்ப இருங்க ஒரு வாட்டி. இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். பிசிஆர் 1.34 இருந்தது. 1.34ஆ? 1.34ன்னா ஆமா, ஆமா. நாளைக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல. இதுலயா கால்குலேட் பண்ணீங்க? இல்ல நான் அந்த இதுல பார்த்தேன். வெப்சைட்ல பார்த்தேன். இதுல கால்குலேட் பண்ணல. போட்டு ஐவி இருக்கு. சைனா மார்க்கெட் பார்த்தீங்களா இன்னைக்கு? ஏதோ டெக் கம்பெனிஸ்லாம் ரொம்ப புல்லிஷ் இருந்தாங்க. 1.24 புல்லிஷ் இதுல தான் இருக்கு. பார்ப்போம். நாளைக்கு என்ன ஆகுதுன்னு தெரியாது. ஆனா ஃபர்ஸ்ட்டு ஒரு 1/2 அன் ஹவர்க்குள்ள இந்த சினோரியா வந்து அப்படியே சேஞ்ச் ஆகும். ஒருவேளை இதே ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகுதா? இல்ல இதுக்கு ஆப்போசிட் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகுதான்னு தெரியல. ஓகே. அ ஓ ஏதாவது பொசிஷன் எடுத்து யாராவது ஹோல்ட் பண்ணியிருக்கீங்களா? இல்லண்ணா எதுவும் ஹோல்ட் பண்ணலண்ணா. இது நான் ட்ரேட் பண்றப்ப மார்க்கிங் போட்டேன் இது. அப்படியே இந்த லெவல் வரைக்கும் தாண்டாது. இதோட நிக்கும் அப்படின்னு நினைச்சேன். அது மாரி தான் நின்னுது. யுஎஸ் மார்க்கெட்டு ரொம்ப ஃப்ளாட் தான். ரொம்ப நெகட்டிவ்ன்னு சொல்ல முடியாது. யுஎஸ் பாண்டு 10 இயர் பாண்டு 1 பாண்டு குறையுது. யுஎஸ்டி ஐஎன்ஆர் 73 எதுவும் சொல்ல முடியாத இதா இருக்கு. ஒரு இது கப்பு கப் பேட்டர்ன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கப்பு பேட்டர்ன். டீ கப் இருக்குல்ல. கேள்விப்பட்டிருக்கேன். கப்பன் கப் டெண்டர். அண்ட் ஹேண்டில். ஆக்சுவலி கப் அண்ட் ஹேண்டில் தானே? ஆ. இது கேள்விப்பட்டிருக்கேன். ஏறக்குறைய ஒரு கப்பு மாரி இருக்கு. ஹேண்டில் வருதான்னு பார்ப்போம். கேண்டில்னா சைட்வேஸ்ல போமா சார்? ஹேண்டில்ஸ்னா கொஞ்சம் இப்படி இறங்கி ஏறும் திருப்பி. ம். அப்படி ஏறுச்சுன்னா சுந்தரமூர்த்தி சார் ஆக்சுவலா அது வந்து இது இல்ல. புல்லிஷ். புல்லிஷ் தானே அது. கப்பன் ஆமா சாஸ். ப்ளீஸ். ஆமா. கப்பன் கப்பன் ஹேண்டில். டெண்டர். பிரேக் புல்லிஷ்னுடைய பண்ணா மேல போகும். கேண்டில பிரேக் பண்ணா. அப்படி ஏறுதான்னு பார்ப்போம். ஒருவேளை இப்படி இப்படி இறங்கிட்டு திருப்பி இப்படி போதான்ட்டு. இல்ல ஒரேடியா இறங்கிட்டுதான்னு தெரியல. இது 30 மினிட். இது டே இதுல பார்ப்போம்.
ஓரளவு இப்படிதான் இருக்குல்ல பேட்டர்னு. இந்த இங்க ஒரு பாட்டம் வந்திருக்கு. இந்த பாட்டம் வந்து ரெட் கேண்டில்க்கு அப்புறமா வந்த கிரீன் கேண்டிலு. கிரீன் கேண்டில்க்கு அப்புறமா திருப்பி ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கு. இங்கேயும் கிரீனுக்கு அப்புறம் ஒரு ரெட்டு. ஸோ, அதனால நாளைக்கும் இந்த கிரீனுக்கு அப்புறம் ஒரு ரெட் வருதான்னு தெரியல. ஓப்பன் ஆயி கீழ கீழ இறங்குதா? இந்த மாதிரி அப்படின்றது பார்ப்போம். என்ன அப்படின்ட்டு. ஸோ, இருந்தாலும் ரொம்ப லெவலுக்கு இறங்காதுன்னு நெனைக்கிறேன். ஓகே. நம்ம நம்ம இதுக்குள்ள போயிடுவோம். இன்னைக்கு வந்து கிளாஸ் வந்து 2ண்ட் பேட்ச்க்கு. அ 2ண்ட் பேட்ச்சினுடைய கிளாஸு. நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு ஐவி பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த ஃபைல் ஒண்ணு ஷேர் பண்ணேன். அது பார்த்தீங்களா என்னன்னு தெரியல. இத நானு க்ளோஸ் பண்ணிடுறேன் நானு. ஸோ நாளைய பொறுத்தவரைக்கும் நாளைய மார்க்கெட் வந்துட்டு மேல ஓப்பன் ஆனாலும் ஒரு ரேஞ்சுக்குள்ள தான் வந்து இருக்கும் அப்படின்ற மாரி தெரியுது. பெரிய லெவல்ல மூவ்மெண்ட்ஸ் இருக்காது அப்படின்ட்டு. க்ளோஸ் பண்றோம். இந்த இத யாராவது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களா வீட்ல? இந்த ஃபைல? இத பார்க்கலல்ல? காம்போசிட் ஐவி நம்ம கடைசியா பார்த்தோம். அத விட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த காம்போசிட் ஐவி, இந்த ப்ராபபிலிட்டி அப்படின்றது வந்துட்டு ஸ்ப்ரெட்டுக்காக வந்துட்டு கால்குலேட் பண்றது. இத ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலா இந்த இது அப்புறம் கடைசியா பார்ப்போம் இத. இது 2 ஸ்ப்ரெட்டு. ஒண்ணு வந்து புல் கால் ஸ்ப்ரெட்டு. ஏதோ மாறி இருக்குன்னு நெனைக்கிறேன் சிஸ்டத்துல, செட்டிங்ஸ்லாம். ஏன்னா நான் எழுதுறது ஒரு மாரி எழுதுறேன். ஆனா ஒரு மாரி இழுத்துட்டு போன மாரி இருக்கு. அடுத்தது வந்துட்டு ஆ பியர் புட் ஸ்ப்ரெட். இதுதான் வந்து நம்ம பார்க்க போறோம். இது என்ன அப்டின்னாச்சுன்னா, கீழ வந்துட்டு ஒரு இது புல் கால் ஸ்ப்ரெட்ல வந்துட்டு லோயர் ஸ்ட்ரைக் பிரைஸ்ல எல்கேன்னு போடுறேன் லோயர் ஸ்ட்ரைக் பிரைஸ். ஹையர் ஸ்ட்ரைக் பிரைஸ் ஹெச்கே. ஸ்ட்ரைக் பிரைஸ்க்கு எப்போதும் நம்ம லெட்டர் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். கே அப்டின்ட்டு ஸ்ட்ரைக் பிரைஸ். ஹெச் அப்டின்றது வந்துட்டு இது ஹெச் இது. ஹையர்ன்றதுக்காக போட்டிருக்கிறேன். எல்ன்றது போட்டிருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்துட்டு ஒரு 24,500 அப்டின்னாச்சுன்னா லோயர் ஸ்ட்ரைக் பிரைஸ். இது வந்துட்டு ஒரு 24,900 அந்த மாதிரி. ஸோ இந்த லோயர் ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இருக்கிறதுல வந்துட்டு பை பண்ணணும் கால் ஆப்ஷன. இதுல வந்துட்டு ஹையர் ஸ்ட்ரைக் பிரைஸ்ல வந்துட்டு கால் ஆப்ஷன வந்துட்டு செல் பண்ணணும். 2மே கால் ஆப்ஷன் தான். கால் தான் 2ம்.
அப்ப இந்த வேர்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்டின்னாச்சுன்னா, இது புல்லிஷ் மார்க்கெட். இது புல்லிஷ் மார்க்கெட்டுக்கு தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிய. மார்க்கெட் வந்துட்டு புல்லிஷா இருக்கணும். ஆனா இன்னொரு கண்டிஷன் என்னன்னா, மைல்டு புல்லிஷா இருக்கணும். ரொம்ப பயங்கரமான புல்லிஷாலாம் இல்லாம, மைல்டு புல்லிஷா இருக்கணும். அப்ப என்ன அர்த்தம் அப்டின்னாச்சுன்னா, மார்க்கெட்டு மேல ஏறிக்கிட்டே இருக்கும். ஆனா, எதுவரைக்கும் ஏறும் அப்டின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். எக்ஸ்பைரி வரைக்கும். எக்ஸ்பைரி டே வரைக்கும் எவ்வளோ தூரம் ஏறும் அப்டின்றது. எது வரைக்கும் இறங்கும், எதுக்கு கீழ இறங்காதுன்றதையும் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்படி 2த்தையுமே வந்து தெரிஞ்சு வச்சுட்டோம். தெரிஞ்சிருச்சு அப்படின்னாச்சுன்னா, எந்த ஸ்ட்ரைக்குன்ட்டு, அந்த கீழ இருக்கிற ஸ்ட்ரைக்ல போயிட்டு பை பண்ணிறணும் கால் ஆப்ஷன. கால் ஆப்ஷன பை பண்ணிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா, அந்த பிரைஸ் எந்த பிரைஸ்க்கு நீங்க வந்துட்டு பை பண்ணியிருக்கீங்களோ, அதோட பிரைஸ் வந்து கீழ இறங்கக் கூடாது. அதேபோல செல்லு பண்ணியிருக்கீங்க அப்படின்னாச்சுன்னா, கால் ஆப்ஷன செல் பண்ணியிருக்கீங்கன்னா, பிரைஸ் அந்த பிரைஸுக்கு மேல ஏறக்கூடாது. அப்படி நல்லா கன்ஃபார்மா உங்களுக்கு தெரிஞ்சா தான் இந்த ஸ்ப்ரெட்ட வந்துட்டு நீங்க பண்ணணும். அப்ப இது ஒரு ஒரு பயங்கரமான ஒரு விகோரஸான ஒரு அக்ரெசிவ் புல்லிஷ் மார்க்கெட்ல இது வந்துட்டு ஒர்க் ஆகாது. இது வந்து ஒரு மைல்டு புல்லிஷ் மார்க்கெட்டுக்கு வந்துட்டு இது வந்து சூட் ஆகும். அப்படி பண்றப்ப இந்த ஸ்ப்ரெட் இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள்க்காக போட்டிருக்கிற ஸ்ப்ரெட்லயே ஒரு 400 பாயிண்ட் குடுத்துருக்கிறோம். நான் 24,500ல வந்துட்டு இது வாங்கிட்டு, அடுத்து 24,900ல வந்துட்டு செல் பண்ணியிருக்கோம். அப்ப பிரைஸ் மூவ்மென்ட் வந்து 1 வாரத்துக்குள்ள 5 நாள் இருக்கு. எக்ஸ்பைரி வரைக்கும். இந்த ஒரு 400 பாயிண்ட்டுக்குள்ள தான் மூவ் ஆகும் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படின்னாச்சுன்னா, இந்த இத வந்துட்டு யூஸ் பண்ணலாம் இந்த ஸ்ட்ராட்டஜிய. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்துட்டு 24,837 37 தான் நெனைக்கிறேன். குளோஸ் ஆனது. ஸோ அப்படின்றப்ப ஒரு 800ன்னு வச்சுக்கங்க. 800 அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா, 800ல இருந்து 800க்கு கீழ அப்படின்னாச்சுன்னா, ஒரு 200 பாயிண்ட் இறக்கிக்கிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா, 24,600 அதிலிருந்து ஒரு 200 பாயிண்ட் ஏத்துனீங்கன்னா, 25,000 ஸோ இந்த மாரி ஒரு இது மாரி பண்றது. புல் கால் ஸ்ப்ரெட் அப்படின்ட்டு. ஒண்ணு கால்ல வந்துட்டு பை பண்ணணும். இன்னொன்னு வந்துட்டு செல் பண்ணணும். ஆ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நம்மளுக்கு வந்துட்டு தேவையானது என்ன அப்படின்னாச்சுன்னா, நம்ம ஃபிக்ஸ் பண்ற அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் நம்ம சூஸ் பண்ற ஸ்ட்ரைக் பிரைஸ் தாண்டி பிரைஸ் போகுமா? போகாதா? அப்படின்றத வந்து நம்மளுக்கு கீழ அத தாண்டி இறங்குமா? இறங்காதா? அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இத தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நம்ம வந்துட்டு ஐபிய வந்து யூஸ் பண்றோம். ஐபிய யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு அத தெரிஞ்சுக்க போறோம். வால்டிலிட்டி. அதாவது நான் இப்ப ஐபி அப்படின்னாச்சுன்னா இம்ப்ளைட் வால்டிலிட்டி. பொதுவா வந்து இத எப்படி சொல்லுவாங்க அப்படின்னாச்சுன்னா, வால்டிலிட்டிய யூஸ் பண்ணி இத தெரிஞ்சுக்கணும். அப்படின்றப்ப 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு ஹிஸ்டாரிக்கல் வால்டிலிட்டிய யூஸ் பண்ணியும் தெரிஞ்சுக்கலாம். இல்லாட்டி அப்படின்னாச்சுன்னா, நம்மளுடைய ஐவி காம்போசிட் வால்டிலிட்டிய யூஸ் பண்ணியும் தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டின்னா வாய்ப்புகள். இத பேஸ் பண்ணி தான் ஸ்ப்ரெட்ட வந்துட்டு இது பண்ணணும். அத தான் நம்ம இன்னைக்கு வந்துட்டு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம ஒரு ரியல் மார்க்கெட் அனலைஸே வந்து பண்ணுவோம். அப்ப நம்மளுக்கு தேவையானது வந்துட்டு அ 2 விஷயம் தேவ. ஒண்ணு வந்து என்னன்னா, ஹிஸ்டாரிக்கல் வால்டிலிட்டி நம்மளுக்கு தேவ. அடுத்தது வந்துட்டு நம்மளுக்கு இது தேவ. என்னன்னா, காம்போசிட் வால்டிலிட்டி தேவ. காம்போசிட் வால்டிலிட்டி நம்ம அ பார்த்தோம்ல. பார்த்துட்டோம் சார். நம்ம மார்க்கெட் குளோஸ் ஆன அன்னைக்கு பார்க்கல நம்ம. நேத்து தான் கிளாஸ் கிடையாது. நேத்து மார்க்கெட் இருந்ததா? நேத்து இருந்ததுல்ல மார்க்கெட்டு. நேத்து இருந்துச்சு, இன்னைக்கு லீவு சார். நம்ம அதுக்கு அப்ப நம்ம கால்குலேட் பண்ணது வந்து அதுக்கு முன்னாடி நாள் இல்ல. ஆமாங்க சார். ஓகே. அப்ப இத நம்ம ஒரு இது நாளைக்கு நம்மளுக்கு ஒரு இதுக்காகவும் ஒரு நம்ம ஒரு மார்க்கெட் பிரிடிக்ஷனுக்காகவும் இத யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம இத வொர்க் பண்ணோம்னா. அப்ப ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் வால்டிலிட்டி நம்ம கால்குலேட் பண்ணுவோமா? இல்ல டைம வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்றதுக்காக நம்ம ஆ இந்த இன்டர்நெட்ல இருந்து எடுத்துருவோமா? டேட்டாவ. ஏதாவது சொல்லுங்க.
அந்த எனக்கு ஒண்ணும் க்ளோசிங் கிடையாது. பிரைஸ்ல மட்டும் 2 வேல்யூ மாத்திரலாண்ணா. சரியா போயிருக்கு. நான் எடுத்துறேன் நான். டேட்டாவே எடுத்துக்கிறேன் நான். ஆ நிஃப்டி ஹிஸ்டாரிக்கல். இதுல போட்டா காப்பி பண்ற மாரி வராதுன்னு நெனைக்கிறேன். இதுல எடுத்துக்குவோம். இது அ 11 டேட்டா வேணும் இல்ல? 11 17ஆம் தேதி வரைக்கும். ஓகே. குளோசிங் பிரைஸ். மாறிடுச்சுல்ல எல்லாம்? எல்லாம் மாறிடுச்சுண்ணா அவ்வளோதாண்ணா. எல்லாம் மாறிடுச்சா? இப்ப இதானா மாறி இயர்லி? மாறி வந்துருச்சுண்ணா. ஸோ இதான் ஹிஸ்டாரிக்கல் வாலட்டிலிட்டி இல்ல? ஆ இந்த இது இயர்லி. எந்த டேட்டா எல்லா டேட்டாவும் ஓகே. ஓகே. அப்ப இது பார்த்தாச்சு. ஹிஸ்டாரிக்கல் வாலட்டிலிட்டி. இப்ப காம்போசிட் வாலட்டிலிட்டி போயிடுவோம். காம்போசிட் க்ளோசிங் பிரைஸ் 24 836 30 24 24 836 ஸ்ட்ரைக் பிரைஸ் அது எல்லாத்தையும் அப்படியே காப்பி பண்ணிக்குவோம். ஒரு 8 இத வந்துட்டு எடுக்கணும். ஓகே. அது மட்டும் நம்ம இப்போ பார்த்துக்குவோம். என்எஸ்சிக்குள்ளே போவோம் திருப்பி. கால் வால்யூம் டிவைடட் பை கால் ஓஏ. புட் வால்யூம் டிவைடட் பை புட் ஓஏ.
ஆல் சைடு. காம்போசிட் வாலட்டிலிட்டி ஏதாவது சைட் இருக்கா? பார்த்தீங்களா? டேட்டா இருக்கிற மாதிரி. பார்க்கல. ஒரு 2 எடுத்துக்கிறேன். ஓகே. இது வந்து கால் கால்க்காக எடுக்கிறேன். 750, 650. செவன்த் எக்ஸ்பைரி. இதனுடைய ஐவி இங்கே போடணும். காலுடைய ஐவி எங்க இருக்கு? வால்யூம். ஓகே. அப்ப புட்டுக்கு போவோம். சம்பந்தமே இல்லாம ஒண்ணு இருக்கு. 23,050 போட்டுக்குவோம். ஓகே. ஐவி அண்ட் வால்யூம். உதவும். ஐவி வால்யூம், ஐவி வால்யூம், ஐவி வால்யூம். ஒரு எக்ஸ்பெரி முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அடுத்த எக்ஸ்பெரிக்கு போவோம்.
என்ன பண்றோன்றது புரியாம இருக்கா யாருக்காவது? இல்ல. ஃபர்ஸ்ட் கால் பண்ணுவோம். எழுநூத்தம்பது 700. போட்டியிட்டு ஐவி. ஐவிய செக் பண்ணுங்க. இப்ப நம்ம வந்து கால் ஐவிய வந்து காப்பி பண்றோம். 7.78 இருக்கு. 700க்கு. ஆ சாரி 750. 750 வந்து 7.78 அடுத்தது வந்து 700. இதுல ஒண்ணு கவனிக்கணும் நீங்க. இப்ப 2 எக்ஸ்பீரிய வந்துட்டு ஒண்ணு வந்து நியர் பை எக்ஸ்பைரி, இன்னொன்னு வந்துட்டு ஃபார் எக்ஸ்பைரி. இதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா, 750 இங்க ஒண்ணு இருக்கு. 24,750 காலு. அதே 24,750 காலு. ஆனா எக்ஸ்பைரி டேட் தான் வேற. ஆ ஐவிய பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா, இந்த ஐவி வந்து கம்மியா இருக்கு நியர் பையே. இது வந்து அதிகமா இருக்கு. அப்படிதான் இருக்கணும். அதான் வந்து நேச்சர். எக்ஸ்பைரி வந்து தள்ளி போக போக, எக்ஸ்பைரி கான்ட்ராக்ட் வந்து டேட் தள்ளி போக போக, ஐவி வந்து அதிகமா இருக்கும். கான்ட்ராக்ட் நியர் பை எக்ஸ்பைரி கான்ட்ராக்ட்டினுடைய ஐவி வந்துட்டு கம்மியா இருக்கும். அடுத்தது வால்யூம். இதுதான் வந்து 9த் இதுல வந்துட்டு நம்ம டேம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். கம்பேரிசன்ல. ஐவி எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம வால்யூம். சார் இப்போ வீக்லி எக்ஸ்பைரி எடுத்ததுனால இப்போ நேச்சர் மாதிரியே நார்மலா நடக்குங்களா இனிமே? வீக்லி இப்போ வீக்லி எக்ஸ்பைரி எடுத்துட்டாங்கல்ல, எப்படி மோஸ்ட்லி எடுக்க தான் போறாங்க. இப்போ அ, இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு எல்லாமே கிஃப்ட் நிஃப்டி டெய்லி எக்ஸ்பைரி குடுத்துருக்காங்க. அ. ஸோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் கிஃப்ட் நிஃப்டி பக்கம் போயிட்டாங்க அப்படின்னா, இந்த நிஃப்டி வந்துட்டு கொஞ்சம் நார்மலாவே மூவ் ஆகும். வால்யூம் பெருசா இல்லாம. அந்த இல்ல. வீக்லி எக்ஸ்பைரியே எடுக்குறாங்க. அவ்வளவுதான். ஆப்ஷன்ல தான் அது. ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்க்கு ஆமாங்க. வீக்லி கிடையாது. அப்ப நம்ம வீக்லி இருக்கிற அந்த இது இருக்காது. ஒரே எக்ஸ்பைரி தான் இருக்கும். மந்த்லி லாஸ்ட் இருக்கும். அதானே? ஆ, ஆமாங்க சார். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு எல்லாமே டெய்லி எக்ஸ்பைரி அப்படி இப்படின்ட்டு கிஃப்ட் நிஃப்டிய குடுத்துருக்காங்க. டெய்லி எக்ஸ்பைரி மாரி வர்ற மாரி. என்னது? டெய்லி எக்ஸ்பைரியா? ஆமா சார். இந்த கிஃப்ட் நிஃப்டி அந்த நியூஸ் ஒண்ணு பார்த்திருந்தேன். அது அ, ஒரு வாட்டி நீங்க செக் பண்ணுங்க ஃப்ரீ ஆயிட்ட பிறகு. அ. அந்த என்னைக்கு மாரி ஒண்ணு இன்னைக்கா? இருக்கு சார். இன்னைய நியூஸா? அது இன்னும் ஆமாங்க சார். இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆவல. இப்படி ஒரு ப்ரொபோசல் இருக்கு. பாப்போம். என்னன்னு தெரியல. அந்த நியூஸ் பார்த்தா தான் தெரியும். ஓகேங்க சார். கன்டின்யூ பண்ணுங்க. சாரி. 24,400.
450, 350. ஆனா இந்த புட்டு எக்ஸ்பிரி ஸ்ட்ரைக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்குல்லண்ணா, அது வால்யூம் அவ்வளோதான் வருமா? ஆ, அது அது கரெக்ட்டா ஆயிக்கும் அது. அந்த ரேஞ்ச் ஃபேக்டர் போடுறோம்ல அந்த 25 அதுல பார்ப்போம். ஐவியும் இப்போ என்னத்த கால்குலேட் பண்ணணும்? ஐவியும் வால்யூமும் கால்குலேட் பண்ணா முடிஞ்சிடும். ஓகே. ம். நம்ம இது 0.5 போட்டு வச்சிருக்கிறோம்ல. ஆக்சுவலா நான் 0.25 தான் போட்டிருந்தேன். காம்போசிட் ஐவி வந்து 7 பாயிண்ட் இதுல எழுதிக்கோ. செவன் பாயிண்ட் 3813. ஹிஸ்டாரிக்கல் இது வந்து இயர்லி இல்ல. எயிட் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் ஜீரோ டூ 8.4502. 4502. இந்த இயர்லிக்கு மாத்துறதுக்கு எத்தனை டேஸ்க்கு வேணும் அப்படின்றதுக்கு என்ன பண்ணணும்? இன்ட்டு ரூட் 252. இதுலயே நம்ம இது பண்ணியிருக்கோமா? ஒரு நிமிஷம் இருங்க. பார்த்துருவோம். ப்ராபபிலிட்டி இதெல்லாம் வந்துட்டு எக்ஸாக்ட்டா வந்துட்டு கால்குலேட் பண்றது. ஓகே. இதுல இருக்கு. ஸோ அதனால நம்ம அத பத்தி வொரி பண்ண வேண்டாம். ஹெச்விய மட்டும் டெசிமல்ல தூக்கி போட்டோம் அப்படின்னாச்சுன்னா போதும். ஆ, அப்ப ஹெச்வி வந்து எவ்வளோ இருக்கு டெசிமல்ல? எயிட் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் ஜீரோ டூ 8.4502. நம்ம டெசிமல்ல தான் என்ட்ரியா பண்றோம்ல. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும்? 0.084. 0 பாயிண்ட் 0845. ஞாபகத்துல வச்சுக்கங்க. சொல்லுங்க நான் அப்படியே எழுதிடுறேன். 0 பாயிண்ட் 0.0845. 845. எக்ஸ்பைரி டே வந்து இன்னும் எத்தனை நாள் இருக்கு? டேஸ் டு எக்ஸ்பைரி கேலண்டர் டேஸ் செவ்வாய்க்கிழமையா? செவ்வாய்க்கிழமையும் சேர்த்துக்குங்க. அப்போ இன்னைக்கு இது இது ஆக்சுவலா க்ளோஸ் ஆன டேட்டு. க்ளோஸ்னா நேத்து இல்ல. அப்ப இன்னைக்கு கவுண்ட். ஸோ வியாழன், வெள்ளி,
சனி, ஞாயிறு, திங்கள் 6 நாள் இருக்கா? சார் 3 டேஸ் சார். ஃப்ரைடே ஆமாண்ணே, ஒரு நாள் தான் முடிஞ்சிருக்குண்ணே. ஆ. இல்ல இந்த டேட்டா வந்து நம்மளுக்கு இப்போ 6 days கடைசியா நம்ம இருக்கு. கால்குலேட் பண்ணோம்ல. இந்த டேட்டா வந்து நம்மளுக்கு கிடைச்சது வந்து 1ஆம் தேதி. 1ஆம் தேதி டேட்டா. இன்னைக்கு மார்க்கெட் லீவு. ஸோ இன்னையிலிருந்து கவுண்டிங். இன்னைக்கும் சேர்த்துக்குவோம் அந்த இத. ஸோ இன்னைக்கு ஒரு நாளு, வியாழனு, நாளைக்கு வெள்ளி, சனி, ஞாயிறு, 6 திங்கள். days தான். அ 5 நாள் இருக்கு. 6 நாளு. நான் போடுற கணக்குல ஏதாவது தப்பு இருக்கா? நாம வகுக்கிறது வந்து 252 சார். ட்ரேடிங் டேஸ் மட்டும் தான் எடுத்துக்கிறோம். இப்போ லீவ் நாள்ல நம்ம கணக்கு எடுத்துக்க மாட்டோம்ல சார். இப்போ 365 ஆ அப்படின்னா அது அது இல்ல. இது இந்த ப்ராபபிலிட்டில வந்துட்டு கேலண்டர் டேஸ். இது நம்ம அது வால்டிலிட்டி கால்குலேட் பண்றது. அந்த கால்குலேட் பண்ண வால்டிலிட்டிய நம்ம வந்துட்டு இதுல வந்துட்டு நம்ம யூஸ் பண்றப்ப அந்த கால்குலேஷன் எடுக்கிறது இல்ல. மொத்தமா வந்துட்டு ஏன்னா தீட்டா அதுல இருக்க கிரீக்ஸ் எல்லாமே வந்து கேலண்டர் டேஸ். ஓகேங்க சார். ஓகே. அதனால நம்ம அத வந்து ஒமிட் பண்ண முடியாது. ஓகேங்க சார். டைம் அட்ஜஸ்டட் வால்டிலிட்டி. ஓகே. ஸ்பாட் வந்து ஸ்பாட் எவ்வளோ? 24,836.30ண்ணே. 24 836.30. 836.30. ஸோ அதே ஸ்பாட் தான் இருக்கும். ஸ்ட்ரைக் வந்து நம்ம சூஸ் பண்ணணும் இப்ப. 836 அப்படின்னாச்சுன்னா, இதுல வந்துட்டு ஒரு 200 பாயிண்ட் கீழ போடுவோம்னு வச்சுக்கங்க. ஸோ 600 போடுவோம். 24,600. ப்ராபபிலிட்டி ஆஃப் எஸ் பீயிங் பிலோ கே. அப்ப பிலோ இது வந்து லாங் லெக். அதுக்கு கீழ போக்கூடாது. இந்த 24,600க்கு கீழ போக்கூடாது. அது ஆனா போகறதுக்குரிய வாய்ப்பு ரொம்ப கம்மியா தான் இருக்குன்னு சொல்லுது. 23% தான் வந்து சான்ஸஸ். 23% ப்ராபபிலிட்டி ஆஃப் எஸ் பீயிங் பிலோ கே. ஸ்ட்ரைக் பிரைஸ் கீழ 24,000க்கு கீழ ஸ்பாட் பிரைஸ் போறதுக்கு வாய்ப்பு 23% தான் இருக்கு. ஸோ அதனால இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ தாராளமா சூஸ் பண்ணலாம். அதுக்கு மேல போறதுக்கு 78 ஓகே. அடுத்தது 800 இருக்குங்களா? அப்ப 800 இருந்ததுன்னா ஒரு 900 25,000 வச்சுக்குவோம். அதுக்கு மேல போக்கூடாது. ஆ இதுவும் வந்து அதுதான். அதாவது இதுக்கு கீழயே இருக்கணும். கீழயே இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து 69% இருக்கு. இது வந்து கீழயே இருக்கிறதுக்கு 23. ஆ கரெக்ட்டா இருக்கா? கரெக்டா இருக்குண்ணே. இருபத்தி 24,600 ஸ்ட்ரைக் பிரைஸ். ஸோ 24,600 ஸ்ட்ரைக் பிரைஸுக்கு கீழ ஸ்பாட் போகுமா? ப்ராபபிலிட்டி ஆஃப் எஸ் பீயிங் பிலோ கே. ரொம்ப சான்ஸ் கம்மி 23%. ஓகே. அதுவே 25,000க்கு கீழ ஏற்கனவே அது கீழ தான் இருக்கு. கீழ இருக்கிறதுக்கு எக்ஸ்பைரி டே வரைக்கும். கீழ இருக்கிறதுக்கு வாய்ப்பு எவ்வளோ இருக்கு? 69% இருக்கு. ஓகே, குட். ப்ராபபிலிட்டி ஆஃப் எஸ் பீயிங் அபோவ் கே 30% தான் அதுக்கு மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரு கன்சர்வேட்டிவ் செலக்ஷன் தான்.
ஒரு அக்ரெசிவா செலக்ட் பண்ணணும். நம்மளுக்கு நெறைய பணம் வேணும் அப்டின்னாச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் சுருக்கணும் ஸ்ப்ரெட்ட. சுருக்கணும் அப்டின்னாச்சுன்னா, 24,500 அப்டின்றத 700க்கு தள்ளிட்டு போணும். அப்டி தள்ளுனோம்னா என்ன வருதுன்னு பார்ப்போம். 24,700 33% கீழ இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அப்ப மேல இருக்கிறதுக்கு 66% இருக்கு. இதுல ஒரு இத பண்ணணும். இந்த இந்த எத கன்சிடர் பண்ணணுமோ அத மட்டும் ஹைலைட் பண்ணுவோம். அப்படி பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா? ஏன்னா நம்மளுக்கு வந்து 4 ரிசல்ட் வருது. இந்த எந்த ரிசல்ட்ட எத நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்றது வந்துட்டு புதுசா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும். ஸோ அதனால நான் ஒரு வழி பண்றேன் அதுக்கு. என்னன்னா, இப்ப இத பொறுத்தவரைக்கும், இது வந்துட்டு இதனுடைய பர்ப்பஸ் என்ன அப்படின்னாச்சுன்னா, இந்த நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற இந்த லெக்குக்கு கீழ போக்கூடாது. அப்ப கீழ போறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்கு அப்படின்றத தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்க்கணும். அப்ப கீழ போறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்கு அப்படின்னாச்சுன்னா, அதுக்கு மேலேயே இருக்கிறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குன்றத வந்துட்டு பீயிங் அபோவ் இத பார்த்தோம்னா போதும். ஓகே. அத போட்டுக்குவோம். அப்ப 69 66% ஓகே. 66% மேல தான் இருக்கும். அது கீழ வராது. ஓகே. இதுல வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்டின்னாச்சுன்னா, இது என் மேல போக்கூடாது. கீழ தான் இருக்கணும். அப்ப இத பார்க்கணும். ஓகே. இப்ப கரெக்ட். இப்ப 4 இது இந்த சார்ட்ல நம்ம இந்த டேட்டாவ இந்த ரெட் பாக்ஸ்ல வந்துட்டு போட்டிருக்கிற இந்த டேட்டாவ மட்டும் என்டர் பண்ணோம் அப்டின்னாச்சுன்னா, இது வந்துட்டு அவுட்புட்டா நம்மளுக்கு கிடைக்கும். இது ஒண்ணு கிடைக்கும். இத வந்து நானு கலர் பண்ணிர்றேன். அதோட இது ரொம்ப பெட்டரா இருக்குல்ல? ஆமா. ரெட் வந்து இன்புட். ம். கிரீன் வந்து அவுட்புட். ஓகே. எல்லோ வந்து பி அபோவ். இப்ப இது புரியுதுங்களா? கொஞ்சம் ஈஸியா?
என்ன அப்படின்னாச்சுன்னா ஒண்ணும் இல்ல. இந்த ரெட் கலர்ல இருக்கிறதுல எல்லாத்துலயும் வந்துட்டு, அதுக்கு கீழ இருக்கு பார்த்தீங்களா? அதுலலாம் நம்ம வந்துட்டு என்டர் பண்ணணும் வேல்யூ. நம்ம வந்து டேட்டா வந்துட்டு மார்க்கெட்ல இருந்து எடுத்து, ஆ வந்து என்டர் போடணும் இதுல. இதுல வந்துட்டு என்ன போடணும் அப்படின்னாச்சுன்னா, ஹெச்வி கால்குலேட் பண்றோம் பார்த்தீங்களா? ஹிஸ்டாரிக்கல் வால்டிலிட்டி. அந்த ஹிஸ்டாரிக்கல் வால்டிலிட்டிய வந்துட்டு இதுல கால்குலேட் பண்ணணும். ஆனுவல் தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அந்த ஆனுவலே என்டர் பண்ணா போதும். ஆனுவல வந்துட்டு இதுல வந்துட்டு என்டர் பண்ணணும். 2த்துக்கும் ஒண்ணா தான் வரும் அது. தனித்தனியா வராது ஒண்ணொண்ணுத்துக்கும். ஏன்னா ஸ்ட்ரைக் பிரைஸ் ஒரே இதுன்றனால. ஸோ அத இது பண்ணிட்டு, எத்தன நாள் எக்ஸ்பைரி இருக்குதுன்றத வந்துட்டு அடுத்த இதுல வந்துட்டு இது பண்ணணும். அடுத்த இதுல வந்துட்டு எத்தன நாள் எக்ஸ்பைரின்றத. அடுத்தது அ இது சாரி. இது கூட வந்துட்டு அதுவே வந்துரும். இது ஃபார்முலால இருக்கு. ஸோ அதனால வந்து அத எடுத்துருவோம் அத. இது வந்துட்டு இது நம்ம என்டர் பண்ணணும். 4 தான் என்டர் இது 2 இது என்டர் பண்ணாலே போதும். மத்ததெல்லாம் அதுவே வந்துட்டு கால்குலேட் பண்ணிடும் எல்லாத்தையும். B3 D3 ஓகே. எல்லாம் வந்து அதே கால்குலேஷன் ஆயிடும். இத பத்தி வொரி பண்ணிக்க வேண்டாம். அதுக்கப்புறம் இங்க வந்து இது 2த்த வந்து என்டர் பண்ணணும். ஒண்ணு ஸ்பாட் பிரைஸு, எஸ்டர்டே குளோசிங் பிரைஸ வந்துட்டு இதுல மார்க்கெட் குளோஸ் ஆன பிரைஸ இதுல என்டர் பண்ணிட்டு, இங்க தான் மெயினா வருது. இந்த இடத்துல தான் ஸ்ப்ரெட்டுக்காக நீங்க சூஸ் பண்ற அந்த இத வந்துட்டு என்டர் பண்ணணும். ஸ்ட்ரைக் பிரைஸ. இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ என்டர் பண்ண பின்னாடி நல்லா பாத்துங்க. இது லாங் லெக். லாங் லெக் அப்டின்னாச்சுன்னா, இது கீழ இது சாரி. சளி. இது வந்து லாங் லெக். ஸோ லாங் லெக் அப்டின்றதால ம். லாங் லெக் அப்டின்றதால நீங்க வந்துட்டு என்ன பண்றீங்க அப்டின்னா, இந்த உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிய பொறுத்து. இன்கேஸ் நீங்க வந்துட்டு பியர் கால் ஸ்ப்ரெட் யூஸ் பண்றீங்க அப்டின்னாச்சுன்னா, ஆ பியர் புட் பியர் புட் ஸ்ப்ரெட்ட யூஸ் பண்றீங்க அப்டின்னாச்சுன்னா, புட் ஆப்ஷன் வாங்குவீங்க. புட் ஆப்ஷன வந்துட்டு விப்பீங்க. அது எந்த புட் ஆப்ஷன நீங்க வாங்குறீங்களோ, அத வந்துட்டு லாங் லெக்ன்ற அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ வந்துட்டு என்டர் பண்ணிடுங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, புட் ஆப்ஷன்ல வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாச்சுன்னா, புட்டு புட்ட யூஸ் பண்ணி பண்றதுக்கு பேர் வந்துட்டு பியர் பியர் அப்புறம் புட்டு இல்ல. பியர் புட்டு ஸ்ப்ரெட். இதுல வந்துட்டு ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்கு. சப்போஸ் இது 24,000 வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா, 24,500 இப்படியே வந்து ரைஸ் ஆயிட்டே போகும். 24,800 அப்படியே அதிகரிச்சுட்டே போகும். அப்படி போறப்ப, நீங்க புட் எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா, லாங் லெக் இது வந்துட்டு கால் பண்றீங்க. ஒரு புட் ஆப்ஷன வந்துட்டு கால் பண்றீங்க. இது பை பண்றீங்க. புட் வந்து பை பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா, அதுதான் வந்துட்டு லாங் லெக். அது எப்போதுமே வந்துட்டு ஹையர் ஸ்ட்ரைக் பிரைஸா இருக்கும். நீங்க செல் பண்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, லோயரா இருக்கும். செல், புட் செல். இது வந்துட்டு ஷார்ட் லெக். அப்ப எப்போதுமே வந்துட்டு பியர் புட் ஸ்ப்ரெட்ல லாங் லெக் வந்து ஹையர் ஸ்ட்ரைக் பிரைஸா இருக்கும்.
ஷார்ட் லெக் வந்துட்டு லோயர் ஸ்ட்ரைக் பிரைஸா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும். அதுவே வந்து காலா இருந்ததுன்னா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். ஓகே. அது மட்டும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. வச்சுட்டு இத வந்து நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம ரியல் மார்க்கெட்டே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா, அ 24,800 போடுவோம்னு வச்சுக்கங்களேன். உதாரணத்துக்கு 24,800 லாங் லெக். 24,800. ப்ராபபிலிட்டி ஆஃப் எஸ் பீயிங் பிலோ கே. பிலோ கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துட்டு 24,000 இது வந்து நாளைக்கு மார்க்கெட்டுக்கு 24,800க்கு கீழ குறையுமா? குறையாதா? அப்படின்றத வாலட்டிலிட்டிய வச்சு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, என்ன சொல்லுது அப்படின்னாச்சுன்னா, 54% பிரைஸ் வந்து அந்த 24,800க்கு மேல இருக்கும் அப்படின்னுது. 54% 50க்கு மேல. அப்ப 50க்கு மேல இருந்ததுன்னா, ஓகே. அப்ப இறங்காது. நம்மளுக்கு அதான் தேவை. இறங்கக்கூடாது. லாங் லெக் கால் ஆப்ஷன பொறுத்தவரைக்கும் வாங்குனீங்க அப்படின்னாச்சுன்னா, நீங்க எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல வந்துட்டு வாங்கியிருக்கிறீங்களோ, பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா, அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ விட கீழ இறங்கக்கூடாது பிரைஸ். அதுதான் நம்மளுடைய கண்டிஷன்ஸ். அப்படி பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, 50%னா 50, 50ன்னு ஆயிடும். 50க்கு மேல இருந்ததுன்னா, ஓகே அப்படின்றது மாதிரி ஒரு அர்த்தம். இருந்தாலும் ரொம்ப வெரி க்ளோஸ் தான். ஸோ, அப்ப நாளைய மார்க்கெட்ட நம்ம கணிச்சோம் அப்படின்னாச்சுன்னா, இத வச்சுக்கிட்டு ஹிஸ்டாரிக்கல் வாலட்டிலிட்டிய வச்சு கணிச்சோம் அப்படின்னாச்சுன்னா, 800 அப்படின்றத வந்துட்டு 800 விட்டு குறையறதுக்கு இருக்கிற வாய்ப்ப விட, அதிகமாகறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா குறையறதுக்கு வந்து 45% தான் வாய்ப்பு இருக்கு. 800க்கு கீழ பிரைஸ் போறதுக்கு. ஆனா, பிரைஸு மேல இருக்கிறதுக்கு 54% வாய்ப்பு இருக்கு. ஓகே. வேற யாருக்காவது ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் சொல்லுங்க. செக் பண்ணுவோம். 24,800ல 25,000 போட்டுக்குவோம். சரி 25,000 ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்துட்டு க ஓ கம்பேர் பண்ணோம்னா, 25,000க்கு கீழ இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து 69% இருக்கு. மேல போறதுக்கு 30% தான் இருக்கு. அப்ப என்ன சொல்லுதுன்னா, பிரைஸ் 25,000 தாண்டி போறதுக்கு வாய்ப்பு இல்ல அதிகமா அப்படின்னு சொல்லுது. அதேபோல 24,800க்கு கீழ குறையறதுக்கு வாய்ப்பு வந்துட்டு கம்மியா தான் கம்மின்னு சொல்ல முடியாது. ஒரு 50% விட கொஞ்சம் ஒரு 4% அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்துட்டு மதில் மேல் பூனை மாரி அந்த 800 மேலயும் போலாம், கீழயும் போலான்ற ஒரு கத தான் அது. ஏன்னா ஒரு 5% தான் டிஃபரன்ஸ் வருது. இது ஒரு 5% அது ஒரு 4 புள்ளி அதான் 5, 5 தான் மொத்தமா. ஸோ இந்த மாதிரி இருக்கு. இப்ப நம்ம இத கால்குலேட் பண்ணது வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் வாலட்டிலிட்டிய வச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னாச்சுன்னா, அடுத்தது காம்போசிட் வாலட்டிலிட்டிய வந்து இது பண்ணணும். இதுலயும் வந்துட்டு நம்மளுக்கு வந்து இன்புட் வந்து இது தேவ. அதனால ரெட் குடுத்துர்றேன். இதுவும் இன்புட். அவ்வளவுதான். அவுட்புட் இது. ஏன்னா, அதுல வந்துட்டு நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கல் வாலட்டிலிட்டிய வச்சுக்கிட்டு, அத வந்துட்டு நம்ம இதுக்கு கன்வெர்ட் பண்ணுவோம். எத்தன நாளுக்குன்ட்டு. ஆனா, இங்க வந்து இருக்கிறது வந்து ஒ ஒரு நாளுக்குரியத வச்சுக்கிட்டு, நம்ம இப்படி ரிவர்ஸ்ல போவோம். அதனால வந்து ஃபார்முலா வேற. அதிலேயே வந்துட்டு மாத்தி போட்டு அடிச்சு பார்த்தா என்ன அப்படின்ற மாரி யோசிச்சிராதீங்க. அது தப்பாயிடும். அதனால தான் 2 இது பண்ணியிருக்கேன். இது வந்து வேற. இதுல இதுல வந்துட்டு இந்த டேஸ் கால்குலேட் பண்றது வந்து வேற மாதிரி வரும். இதுல வந்துட்டு வேற மாதிரி வரும். அதனால தான் அந்த மாரி 2 இதுவும் செப்பரேட்டா போட்டிருக்கு. ஸோ இப்ப வந்துட்டு நம்ம காம்போசிட் வாலட்டிலிட்டி போவோம். காம்போசிட் வாலட்டிலிட்டி வந்து எவ்வளோ பார்த்தோம்? 7.3813 7.3813 ம்.
7.3813ன்னா எவ்வளோ வரும்? எவ்வளோ வரும் அருள்ராஜா? 0.07 பாயிண்ட் 0.07 ஆ. 07 அதுக்கப்புறம் 0738 ஓகே. எத்தனை நாள் இருக்கு அதுல? 6 நாள் போட்டோமா? 6 டேஸ். இது வந்து 6 டேஸ். இப்ப அதுல போட்ட அதே இத வந்து போடுவோம். என்ன போட்டோம்? 24,800ம் 25,000மும் போட்டோம். 24,800 25,000 இதுல இருக்க அதே இது. இது சொல்ற ஸ்டோரி பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு? இது என்ன சொல்லுது அப்படின்னாச்சுன்னா, நாளைக்கு பிரைஸ் கீழ இறங்கும் அப்படின்னுது. 800க்கு அதாவது 800க்கு கீழ இறங்குறதுக்கு 50% மேல வாய்ப்பு இருக்கு. 51% இருக்கு. கீழ இறங்குறது. மேல ஏறுறதுக்கு 48.5%. ஆனா இங்க வந்து ஹிஸ்டாரிக்கல வச்சு பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, 45% 54% தான் வந்துட்டு மேல 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 இருக்கிறதுக்கு 54 கீழ இறங்குறதுக்கு வந்து 45 கம்மியா தான் இருக்கு. ஆனா இங்க வந்து கீழ இறங்குறதுக்கு வாய்ப்பு அதிகமா காட்டுது. காம்போசிட் வாலட்டிலிட்டி. ஸோ இதுதான் வந்துட்டு டிஃபரன்ஸு. ஆ நம்ம ட்ரேடிங்க்கு எத யூஸ் பண்ணணும் அப்டின்னாச்சுன்னா, காம்போசிட்ட தான் யூஸ் பண்ணணும் ட்ரேடிங். நம்மளுடைய ஸ்ப்ரெட்ட வந்துட்டு டிசைன் பண்றதுக்கு. ஸோ அப்ப இந்த இது வந்து இந்த ஸ்ட்ரைக் பிரைஸு ஒத்து வராது. 24,800ன்றத நம்ம சூஸ் பண்ணது வந்து ஒத்து வராது. ஏன்னா, அதுக்கு கீழ பிரைஸ் இறங்கக்கூடாது. கால் ஆப்ஷனா இருக்கிறப்ப. புல் கால் ஸ்ப்ரெட்டா இருந்ததுன்னா. ஆனா, இங்க 200 கீழ இறங்குறதுக்கு வாய்ப்பு அது 50க்கு மேல போகுது. அதனால இன்னும் கொஞ்சம் இறக்கணும். 24,700 போட்டுருவோம். ஆ அப்பவும் வந்துட்டு 50% இன்னும் அதிகமா தான் இருக்கு. அப்ப இன்னும் கொஞ்சம் 24,600 ம். வால்டரிட்டி சொல்ற ஸ்டோரியே வேற மாரி இருக்கு. இது ரொம்ப இதா இருக்கும் போல இருக்கு. நாளைக்கு இறங்கணும் போல இருக்கு மார்க்கெட்டு. சார் ஸ்பாட் சேஞ்ச் பண்ணல. ஆ? ஆ ஸ்பாட் கரெக்ட். அதானே பார்த்தோம். என்னடா இது இவ்ளோ தூரத்துக்கு வருது அப்படின்னு. ஸ்பாட் என்னது? 24,800 36.30. 36 புள்ளி அப்ப 24,700 போடுவோம். இது 24,500 500 இருக்கட்டும். ஓகே. இது வந்துட்டு என்ன சொல்லுது அப்படின்னாச்சுன்னா 50, 50 சான்ஸ். ஏறக்குறைய அப்படிதான் இருக்கு. ரொம்ப நெக் டூ நெக். அது ஒரு 5% வித்தியாசம் இருந்தது. ஆனா இதுல வந்துட்டு காம்போசிட்ட வச்சு கால்குலேட் பண்ணி பார்க்கிறப்ப 1% தான் வித்தியாசம் வருது. ஸோ அதனால வந்துட்டு ரொம்ப ஒரு நாளைக்கு வந்துட்டு சொல்ல முடியாத ஒண்ணு தான். அது மதில் மேல் பூனை மாரி எந்த சைடு போகுதுன்னு தெரியல குதிக்குதுன்ட்டு. கீழயா, மேலயா அப்படின்ட்டு. ஓகே. ஸோ நம்ம யூஸ் பண்ண போறது வந்துட்டு இத தான் வந்துட்டு யூஸ் பண்ண போறோம். அ அப்ப நம்ம ஸ்ட்ரைக் பிரைஸ வந்துட்டு சூஸ் பண்ணிட்டோம். ஆ இது வந்து ரொம்ப நெக் டூ நெக்கா இருக்கிறதால இன்னும் கொஞ்சம் இறக்கிக்குவோம். 24,700க்கு இறக்கிக்குவோம். ஒரு 40% 51
51 ஒரு 55 வந்தா நல்லாருக்கும். சரி 24 600 போட்டுருவோம். 52 ஓகே. இது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இதுவும் வந்து கொஞ்சம் ஏத்திக்கலாம்னு நெனைக்கிறேன். 52 இது வந்து இது கீழயே தான் இருக்கணும். கீழயே இருக்கிறதுக்குரிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். 51 தான் இருக்கு. ஸோ லைட்டா கொஞ்சம் ஏத்துவோம். 25,000 ஓகே. 24,600 25 100 புல் கால் புல் கால் ஸ்ப்ரெட்டுக்கு இது. இப்ப இங்கேயும் வந்து இதேதான். ரெட் எல்லாமே வந்து இன்புட் குடுக்கணுங்க. ஓகே. இது வந்து அவுட்புட். எவ்வளோ ப்ராஃபிட் வரும்ன்றது. இப்ப ஸ்பாட் பிரைஸ் வந்து 24,836 30ஆ? ஆமாண்ணே. லோயர் ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணது வந்து 24,600 இல்ல? 24,600. ஹையர் வந்து 25,100. இப்ப நம்ம இந்த ஆப்ஷன் பிரைஸ மட்டும் என்டர் பண்ணுவோம். ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன் நானு. 25,600 25,100 25,600 24,000 ரைட். சாரி. 24,600 25,100 24,600 25,100 ஓகே. ஸோ இப்ப இதனுடைய பிரைஸ மட்டும் எடுத்து போட்டோம்னா போதும். 24,600 பிரைஸ் என்ன? 24,600 கால் ஆப்ஷன் 600 கால் ஆப்ஷன் 301.50 அப்பா! ஒரு ஸ்டாக் பிரைஸ் ரேஞ்சுக்கு விக்குது. 301.50 புட்டு வந்து 25,100 புட்டு. 25 சாரி. கால் தான். 25,100 கால். 25,100 கால். ₹20.85. இப்ப இது எல்லாத்தையும் வந்து நம்ம என்டர் பண்ணிட்டோம் இதுல.
என்டர் பண்ணிட்டு, இப்ப என்ன பண்றோம் அப்டின்னாச்சு என்ன பார்க்குறோம் அப்டின்னாச்சுன்னா, நம்ம வாலட்டிலிட்டிய பேஸ் பண்ணி சூஸ் பண்றோம். வாலட்டிலிட்டிய பேஸ் பண்ணி அதுவும் காம்போசிட் வாலட்டிலிட்டிய பேஸ் பண்ணி ஐவி. காம்போசிட் ஐவிய வந்து பேஸ் பண்ணி எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் அப்டின்றத வந்துட்டு சூஸ் பண்ணிர்றோம். லாங் லெக் வந்து எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ், ஷார்ட் லெக் வந்து எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் வாங்கணும்ன்றத சூஸ் பண்ணிட்டோம். அந்த இதுல இந்த ஸ்லைட்ல. இந்த இந்த ஷீட்ல. இதுல வந்து கால்குலேட் பண்ணி எடுத்துர்றோம். இதுதான் வந்து நம்மளுக்கு தேவையான 2 டேட்டா. இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்றோம். அதனால வந்து அது நமக்கு வேற ஒரு கலர்ல இருக்கு. இந்த 2 டேட்டா தான் நம்ம வந்துட்டு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த 2 டேட்டாவ தான் வந்துட்டு நம்ம எங்க பண்றோம், எங்க போடுறோம் அப்டின்னாச்சுன்னா, இந்த இடத்துல வந்துட்டு போடுறோம். இந்த 2 டேட்டாவையும் தான். அந்த 2 டேட்டாவையும் இங்க வந்து போட்டுர்றோம். போட்ட பின்னாடி இந்த 24,600 கால் ஆப்ஷன் இது. அப்ப அது என்ன விலைக்கு விக்குதுன்னு பார்த்து அந்த ஆப்ஷன் பிரைஸ வந்துட்டு போடுறோம். அத போட்டுட்டோம். அடுத்தது இதுவும் கால் ஆப்ஷன் தான். ஆனா இது வந்து செல் பண்றோம். ஆனா இங்க செல்லு, பை அப்படின்றதெல்லாம் யோசிக்க வேண்டாம். ஸோ இந்த இத வந்து கால் ஆப்ஷன் பிரைஸ் வந்து என்னன்னு பார்த்து, அதையும் வந்துட்டு இதுல வந்து போட்டுர்றோம். அவ்வளோதான் என்டர் பண்ணணும். அடுத்து எத்தன லாட் வாங்குறீங்க அப்படின்றத நம்ம என்டர் போடணும். ஆ 1 லாட்டா, 2 லாட்டா அப்படின்றது. ஆ 2 1, 1 இது 1, அது 1 அப்படின்னாச்சுன்னா 1ன்னு போடுங்க. அதுல 2 இதுல 2 அப்படின்னு போட்டாச்சுன்னா 2ன்னு போடுங்க. அந்த மாதிரி வந்துட்டு போடணும் இதுல. இத போட்டுட்டு இப்ப பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, டோட்டல் ப்ராஃபிட்ல வந்துட்டு கிரீன் கலர்ல இருக்கிறது தான் அவுட்புட்டு. அது வந்து மைனஸ்ல காட்டுது. அப்ப வந்து லாஸ்ல காட்டுது. ஏன் லாஸ்ல காட்டுது அப்படின்னாச்சுன்னா, இந்த ஸ்பாட் பிரைஸ வந்து இங்க என்டர் பண்ற பிரைஸ் வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா, எக்ஸ்பைரி அன்னைக்கு என்ன பிரைஸோ அந்த பிரைஸ என்டர் பண்ணணும். அப்ப நம்ம எந்த ரேஞ்சுக்குள்ள என்டர் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, 24,600க்கும் 25,100க்குள்ள ஸ்பாட் பிரைஸ் இருக்கிற மாதிரி எக்ஸ்பைரி ஆச்சு அப்படின்னாச்சுன்னா, நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த பாக்ஸ விட்டு விலகிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 24,600லயே எக்ஸ்பைரி ஆயிடுதுன்னு வச்சுக்குவோம். 24,600 அப்படி ஆச்சு அப்படின்னாச்சுன்னா, என்ன வருதுன்னு பாருங்க. நம்மளுக்கு லாஸ்ட்ல தான் இருக்கு. 1 லாட் தான் வந்துட்டு நீங்க வாங்கியிருக்கிறீங்க. 1 லாட் வாங்கியிருக்கிறீங்க. 1 லாட் செல் பண்ணியிருக்கிறீங்க. ஆனா, உங்களுக்கு வந்துட்டு லாஸ் வந்துட்டு எவ்வளோ வருது அப்டின்னாச்சுன்னா, இதுல எல்லா டேட்டாவும் ஓகே. ம். எவ்வளோ லாட் எவ்வளோ இது வருது அப்டின்னாச்சுன்னா, ரூ. 21,048 வருது. இப்ப இத வந்துட்டு 24,600 லோயர் ஸ்ட்ரைக். ஸோ 24,500 போகும். 24,100 100ஆ ஏத்துவோம். 24,700 அப்போ என்ன வருது நம்மளுக்கு? 13,548 24,800 6,048 அடுத்தது 24,900 1,451 ஸோ நீங்க நீங்க இந்த பிரைஸ் அடிச்சு பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா, உங்களுக்கு வந்துட்டு அந்த இது தெரிஞ்சிடும். எந்த இதுக்குள்ள வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்டின்றத வந்துட்டு நீங்க வந்துட்டு கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த இதுல புல் கால் ஸ்ப்ரெட்ல. அதேபோல இது வந்துட்டு பியர் புட் ஸ்ப்ரெட். இதுல வந்துட்டு ஃபார்முலா சேஞ்ச் ஆகும். அதனால தான் வந்துட்டு நான் இந்த இத போட்டிருக்கேன். இதுலயே சேம் அதே மாரி தான் வந்து என்டர் பண்ணுங்க. அப்ப இது வந்துட்டு ஒரு ரேஞ்ச் மேரி ஒரு புல் கால் ஸ்ப்ரெட் அப்டின்னாச்சுன்னா, அந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்துட்டு அந்த பிரைஸ் வந்துட்டு மேல போணும். மேல போக போக தான் இது வரும். இப்ப இதுல வந்து என்ன அப்டின்னாச்சுன்னா, நம்ம இத தாண்டி போக்கூடாது அப்டின்ற மாரி பார்த்தோம் பார்த்தீங்களா? இந்த 25,100 அந்த 25,100 நான் என்டர் பண்றேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். 25,100 25,100 அப்படின்றப்ப நம்மளுக்கு வந்துட்டு 16,451 வருது. 16,451
25,000 அந்த நம்பர நல்லா நான் காப்பி பண்ணிக்கிறேன். 16,451.25 இந்த இத தான் கால்குலேட் பண்ணணும். $25,100 போட்டாலும் அதே தான். 25,200 போட்டாலும் அதே தான். அதுக்கு மேல எவ்வளவுதான் ஏறுனாலும் சரி, 25,100க்கு மேல உங்களுடைய ப்ராஃபிட் வந்துட்டு ஃபிக்ஸ்டு, கேப்டு. அதுக்கு மேல ப்ராஃபிட் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்காது, இதுல. அப்போ மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்துட்டு உங்களுக்கு பாசிபிலிட்டி எவ்வளோ அப்டின்னுச்சுன்னா 16,451. 16,451 அப்படின்றது மேக்ஸிமம் மேக்ஸிமம் ப்ராஃபிட். மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்துட்டு 16,451.25. மேக்ஸிமம் லாஸ் மேக்ஸிமம் லாஸ் என்ன வரும் அப்படின்னாச்சுன்னா, இந்த பிரைஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் 24,600. 24,600. இது அடிக்கிறப்ப என்ன வருதோ அதுதான் உங்களுக்கு மேக்ஸிமம் லாஸ். அப்ப மைனஸ் 21,048.75. இதான் வந்துட்டு உங்களுடைய மேக்ஸிமம் லாஸ். இதுக்கு கீழே எவ்வளவு போனாலும் இந்த வேல்யூவை தாண்டி இறங்காது. 24,500 போடுறோம் பாருங்க. 24,000 அப்படியே தான் நிக்கும். அதிலேயே தான் நிக்கும். அதான் வந்துட்டு மேக்ஸிமம் லாஸ். இப்ப இந்த பிரைஸ இங்க என்டர் பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா, அது மேக்ஸிமம் லாஸ் எவ்வளோன்றத வந்துட்டு இங்க காட்டிடும். இந்த பிரைஸ இந்த ஸ்ட்ரைக்க இங்க என்டர் பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா, ஸ்பாட் பிரைஸ்ல அதான் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு அந்த ரேஞ்சுக்குள்ள வந்து நின்னுதுன்னா, என்ன நடக்கும் அப்படின்னாச்சுன்னா, அவ்வளவு இதான் மேக்ஸிமம் ப்ராஃபிட், மேக்ஸிமம் லாஸ். அது கீழ அது எவ்வளவுதான் இறங்குனாலும் சரி, 21,000 தாண்டி உங்க லாஸ் போகாது. அதேபோல எவ்வளவுதான் மேல ஏறுனாலும் சரி, 16,000 தாண்டி உங்களுடைய ப்ராஃபிட் வந்துட்டு போகாது. இது வந்துட்டு டிபிட் ஸ்ப்ரெட்ல இருக்கிற ஒரு இது. இதுல வந்துட்டு நீங்க இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ அட்ஜஸ்ட் பண்றது மூலமா, இந்த ஸ்ட்ரைக் ஃபிக்ஸ் பண்றீங்களா? லாங் லெக், ஷார்ட் லெக்னுடைய இத வந்துட்டு நீங்க அந்த ப்ராஃபிட் இந்த மேக்ஸிமம் ப்ராஃபிட், மேக்ஸிமம் லாஸ வந்துட்டு டிஃபரண்ட் ஸ்ட்ரைக் பிரைஸ்ல வந்துட்டு செக் பண்ணி பார்த்து, வாலட்டிலிட்டிக்கு ஏத்தவாறு எது கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபிக்ஸ் பண்ணி எடுங்க. ஒரு ஸ்டாக்கு ஒரு இந்த மாரி ஒரு ஸ்ப்ரெட் வாங்கணும் அப்டின்னாச்சுன்னா, உங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு ரூ. 40,000 தேவைப்படும்னு நெனைக்கிறேன். ரூ. 40,000 வரும். ஆ ஒரு லாட்டுக்கு. ஒரு லாட் எடுக்கிறது. இது கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம். நம்மாட்ட வாங்கி விட்டுட்டு. நீங்க ஆனா வாங்கி விக்கிற மாரி இருந்தன்னா, ஒரே டென்ஷனா தான் இருக்கும் நமக்கு. ஓகே. ம். இதே 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 சேம் இதுதான் வந்துட்டு இந்த இது. இது வந்து ஆனா வந்து என்ன அப்டின்னாச்சுன்னா மைல்டு பியரிஷ் மார்க்கெட்டுக்கு வந்துட்டு இத யூஸ் பண்ணலாம். பியர் புட் ஸ்ப்ரெட். இத வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணலாம். 2வது இப்ப நம்ம இது படிச்சது இப்ப நம்ம வந்து பார்த்தது வந்துட்டு, ஒரு பொசிஷன் எடுக்கிறதுக்கும் சரி. இப்ப வாலட்டிலிட்டி உங்களுக்கு தெரிஞ்சது அப்டின்னாச்சுன்னா, இப்ப ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டா இருக்கு அப்டின்னாச்சுன்னா, இது எவ்வளோ தூரத்துக்கு தான் ஏறும் அப்டின்றத வந்துட்டு, நீங்க இந்த வாலட்டிலிட்டிய காம்போசிட் வாலட்டிலிட்டிய கால்குலேட் பண்றதன் மூலமா ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம் நீங்க.
ஸோ இந்த பிரைஸ வந்துட்டு இந்த ஸ்ட்ரைக்க வந்துட்டு இது தாண்டுறதுக்கு வந்துட்டு ஒரு 50க்கு மேல வாய்ப்பு இருக்கு அப்டின்னாச்சுன்னா, நீங்க அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்க்கு வந்துட்டு போலாம். ஒரு குறிப்பிட்ட டேட்டுக்குள்ள வந்துட்டு இது வந்து தாண்டும் இந்த லெவல அப்டின்றதையும் வந்துட்டு, இந்த ப்ராபபிலிட்டி கால்குலேஷன வச்சுக்கிட்டு நீங்க இது பண்ணிக்கலாம். ஆ இது நெறைய இடத்துல யூஸ் ஆகும். இந்த இது மட்டும் கிடையாது. நெறைய ஸ்ட்ராட்டஜிக்கு வந்துட்டு இந்த ப்ராபபிலிட்டி கால்குலேஷன் வந்துட்டு யூஸ் ஆகும். ப்ராபபிலிட்டி பேஸ்ட் ஆன் இது வந்துட்டு இது ஹிஸ்டாரிக்கல் வால்டிலிட்டி. இது ப்ராபபிலிட்டி பேஸ்ட் ஆன் காம்போசிட் ஐவி. ம். ஓகேங்களா? இதுல ஏதாவது குழப்பம் இருக்கா உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு? இந்த ரெட்டுல இருக்கிறதுல மட்டும் தான் நீங்க என்டர் பண்ணணும். அதுக்கு கீழ இருக்கிறத மட்டும் தான் என்டர் பண்ணணும். இந்த இந்த இதெல்லாம் விட்டுருங்க. இது வந்துட்டு நம்ம வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கிறதுக்காக போட்டிருக்கிறது. இந்த சூசிங் த ஸ்ட்ரைக் பிரைஸ். நம்ம ஒவ்வொன்னுத்தையும் ஒவ்வொரு வேல்யூவா போட்டு, அது வந்து 50க்கு மேல வருதான்னு பார்க்கணும். நான் இந்த இதுல மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க, எல்லோ கலர்ல. அது வந்து 50க்கு மேல இருந்தது அப்டின்னாச்சுன்னா, நீங்க போட்ட ஸ்ட்ரைக் வந்து ஓகே தான். லாங் லெக்குக்கு இது ஓகேன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நான் இப்டி போடுறேன் பாருங்க. 24,000 25,000ன்னு போடுறேன். அங்க அது என்ன ஆயிடுச்சு? 30க்கு கீழ வந்துருச்சு. 30 கீழ வந்தது. அதான் நான் இங்க போட்டிருக்கேன். பி அபோவ் 50. அபோவ்க்கு அபோவ் 50க்கு மேல இருக்கணும் அப்டின்றது தான் கண்டிஷனு. அபோவ் 50க்கு மேல இல்ல அது. அபோவ் 50க்கு மேல இல்லாம 30 தான் வருது. அப்டின்றப்ப இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்துட்டு சரி கிடையாது. ஸோ இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் சரியா அப்டின்னாச்சுன்னா, இங்க ஒரு 25,000 போட்டிருக்குன்னு வச்சுக்கங்க. இத நீங்க எதுல செக் பண்ணணும்னா, இந்த எல்லோ கலர் குடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? அதுல வந்து செக் பண்ணணும். அது வந்து 50க்கு மேல இருக்கும். அப்ப ஷார்ட் லெக் பொறுத்தவரைக்கும் கரெக்ட்டா தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனா லாங் லெக் வந்து 25,000ன்றது ரொம்ப இதா இருக்கு. அதனால வந்துட்டு 24,900 போடுறேன். அது வந்து இல்ல. 24 42 தான் வருது. இது வந்து 50க்கு மேல வரணும். அந்த எல்லோ கலர்ல இருக்கிறதுல. ஸோ, அதனால நானு திருப்பி இன்னும் கொஞ்சம் குறைக்கிறேன். 24,800 குறைச்சா 54 வருது. ஓகே. இது வந்துட்டு ஓகே. இது வந்து ஹிஸ்டாரிக்கல வச்சு கால்குலேட் பண்றோம் இப்ப. 24,800ம் 500ம் ஓகேன்னு வருது. ஸோ, அதுவே இங்க வந்து பார்க்கிறப்ப 24,800 800 வந்து கிட்டத்தட்ட 50 கிட்ட இருக்கு. ஓ ஓகேன்னு எடுத்துக்கலாம். பட் ஆனா கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வந்துட்டு யூஸ் பண்றப்ப கொஞ்சம் அலோவன்ஸ் வச்சு ஒரு 60க்கு மேல இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாருக்கும். ஆ 60க்கு மேல. ஆ அப்படி 60க்கு மேல இருக்கணும்னா, இத வந்துட்டு இன்னும் குறைக்கணும். 24,700 அப்போ 51 தான் வருதா? 24,500 ஒரு 55 ஓகே. இதுவே ஓகே தான். ஒரு 55 அட்லீஸ்ட் 60 அப்படின்னோம்னா ரொம்ப கீழ போகும். ஸ்ட்ரைக் பிரைஸ் 24,200 ஆனா ரொம்ப சேஃபஸ்ட் இது. இந்த மாரிலாம் போட்டீங்க அப்படின்னாச்சுன்னா, ரொம்ப சேஃபா இருக்கும் உங்களுடைய இது. ஆனா ப்ராஃபிட் தான் வந்துட்டு என்ன ஆகுதுன்றது பெரிய இதா இருக்கும். அது வந்து நீங்க இத போட்டுட்டு இப்ப பாருங்க 55 இருக்கு. 55 ஓகே. 55 ஸோ 24,000ன்னு வச்சுக்குவோம். 24,000 24 500 தாண்டி போயிடுச்சு. 4,000 4,000ன்னா 57 ஓகே. 24,000 ஓகே. 57 கிட்ட வந்துருச்சு. ஸோ இது 52 இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஏத்துவோம். 25,000
25,200ன்னு ஆகும். 53 வருது. இன்னும் கொஞ்சம் ஏத்துவோம். 25,500 அப்டின்னா 55 வருது. இத வந்து பார்த்தோம் அப்டின்னாச்சுன்னா, ரொம்ப இதா தான் இருக்கு சான்ஸஸு. பட் ஆனா நீங்க இதனுடைய இத வந்துட்டு நீங்க இதுல வந்துட்டு பார்க்கணும். இது ப்ராஃபிட்டுக்கு ஒத்து வருமா அப்டின்ட்டு. இப்ப 24,000 சூஸ் பண்ணியிருக்கோமா? 25,500 ஓகே. இப்ப என்ன எவ்வளோ? 24,000 இது 25,500 25,500 அதானே சூஸ் பண்ணணும். ஆமா 24,000 25,500 ஸோ இப்ப அதனுடைய ஆப்ஷன் பிரைஸ இங்க போடணும். 24,000த்தினுடைய ஆப்ஷன் பிரைஸ் என்ன? 24,000 இருபத்தி இது ஒண்ணு மாற்றுறேன். கம்ப்யூட்டர் பெருசு. 24,000 வந்துச்சு. 24,000 878 90 878 90 இதுக்கு ஸ்டாக்ஸே வாங்கிடலாம். 878 90 கண்ட்ரோல் ஹால்ட் டெல்ல ஒண்ணுமே அறிகுறியே காணும். எண்ணூத்தி 24,000 24,000 878 90 25,500 ₹1.70 அதுக்கு வாங்காமயே இருக்கலாம். இப்ப 24,800ல எக்ஸ்பைரி அன்னைக்கு இருந்ததுன்னா, அ இதுல வந்துட்டு மேக்ஸிமம் லாஸ் எவ்வளோன்னு பார்ப்போம். மேக்ஸிமம் லாஸ் பார்க்கறதுக்கு 24,000 போடணும். 65,790 மேக்ஸிமம் லாஸ். 65,790 மேக்ஸிமம் ப்ராஃபிட் 25,500
46,710. சரி. இப்ப அது எந்த இடத்துல வந்துட்டு ரூ. 25,000 வரும். ரூ. 24,800. இதுலருந்து என்ன தெரியுது அப்டின்னாச்சுன்னா, நம்ம ஸ்ப்ரெட்ட வந்து ரொம்ப வைடனா ஆக்கணும் அப்டின்னாச்சுன்னா, ரொம்ப தூரத்துக்கு ரொம்ப அதிகமா வச்சோம் அப்டின்னாச்சுன்னா, அது வேஸ்ட்டு. அப்டி பண்ணக்கூடாது. 60% எல்லாம் வந்துட்டு போகாம ஏறக்குறைய நம்ம வந்துட்டு காம்போசிட் ஐபிய வச்சு கால்குலேட் பண்ணி பார்க்கறப்ப, ஒரு 50 ஒரு 55 சாரி 52, 51 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் வந்துட்டு வைக்கணும். அப்படி வச்சா தான் ஓரளவுக்கு ப்ராஃபிட் இருக்கு. இல்லாட்டினா வந்துட்டு ரொம்ப வைட் ரேஞ்சா இருந்ததுன்னா, நல்லா ஒரு வாலட்டிலிட்டி உள்ள ஒரு பெரிய லெவல்ல மார்க்கெட் மூவ் ஆகும். அப் சைட் மூவ் அப்டின்னாச்சுன்னா, இந்த மாரி ஸ்ப்ரெட்ட வந்துட்டு யூஸ் பண்ணலாம். பட் ஆனா வைட் ஸ்ப்ரெட்ட வந்துட்டு யூஸ் பண்றது வந்துட்டு வேஸ்ட். ஏன் அப்டின்னாச்சுன்னா, நீங்க ரூ. 878 குடுத்து வாங்கிட்டு ஒரு லாட்ட வித்து ஒரு ரூ. 1.70 தான் உங்களுக்கு கிடைக்குது அப்டின்னாச்சுன்னா, இத வாங்குறதும் ஒண்ணு தான், வாங்காததும் ஒண்ணு தான் இது. இது வந்து ஒரு பெரிய ஒரு இதே கிடையாது. ஒரு அமௌண்டே கிடையாது. இது வந்து எந்த அளவுக்கு இத வந்துட்டு ஆஃப்செட் பண்ண போகுது. இப்ப இந்த பிரைஸ வந்துட்டு ஒரு பாதி அளவுக்கு குறைக்குது விக்கிறதால, நம்ம ஒரு ஆப்ஷன விக்கிறதால நம்மளுக்கு கிடைக்கிற பணத்துல, அந்த பணம் வந்து ஒரு பாதி குறைக்குது, இல்ல ஒரு 40% குறைக்குது, ஒரு 30% குறைக்குதுன்னாலும் ஓகே. இது ரொம்ப ஒரு 0.000% தான் வந்து குறைக்குது. 878 எங்க இருக்கு? 170 எங்க இருக்கு? யூஸ்லெஸ். ஸோ இந்த மாரி ஸ்ப்ரெட்ட யூஸ் பண்றப்ப, நீங்க வந்துட்டு ஒரு விஷயத்த கால்குலேட் பண்ணுங்க. நீங்க எவ்வளோ வந்துட்டு ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்றது. ஆ டெபிட் ஸ்ப்ரெட் காஸ்ட் அப்படின்னு வருது பாருங்க. இந்த காஸ்ட் வந்துட்டு இந்த காஸ்ட்டோட கம்பேர் பண்றப்ப, உங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் வந்துட்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்துட்டு, இப்போ நானு ஒரு இது சொல்றேன் நானு. இப்போ இது வந்துட்டு லாங் எடுத்தது. ஆ ஸோ இத வந்துட்டு ஸ்ப்ரெட்ட வந்துட்டு இத வந்து போடுவோம். டிவைடட் பை ஏறக்குறைய 1 இருக்கு. 1லாம் இருந்ததுன்னா வேஸ்ட் இது. ஸ்ப்ரெட் காஸ்ட் வந்து குறையணும். ஆ நல்லா கம்மியா இருக்கணும். சப்போஸ் இது வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள்க்கு இது இது வந்து ஒரு ரூ. 300 விக்கிறீங்க அப்டின்னாச்சுன்னா, இந்த மாரி இருக்கணும். இந்த மாரி இருந்தது அப்டின்னாச்சுன்னா ஓகே. ஸோ ஒரு 578 தான் நீங்க வந்துட்டு ஸ்ப்ரெட் காஸ்ட் வந்து ஆயிருக்கு. ஸ்ப்ரெட் காஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டூ லாங் லெக்கினுடைய காஸ்ட்டா இருந்ததுன்னா, அந்த மாரி ஒரு ஸ்ப்ரெட் வந்துட்டு யூஸ்லெஸ் ஸ்ப்ரெட் அது. அது மாரி பண்ணக்கூடாது. அ அத வந்து பார்த்துக்கங்க நீங்க. அப்ப இந்த இந்த இது வந்துட்டு இதுக்கு ஈக்குவலா இல்லாம, அதுல வந்துட்டு ஒரு சம் பெர்சன்டேஜ் இருக்கிற மாரி. இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 66% தான் 66% வருது. ஸ்ப்ரெட் காஸ்ட் வந்து இருக்கு. லாங் காஸ்ட்ல வந்துட்டு 66% வந்துட்டு ஸ்ப்ரெட் காஸ்ட் வருது. ஸோ, அந்த மாதிரி பார்த்துங்க. இது எவ்வளோக்கு எவ்வளோ குறையுதோ, இப்ப வந்து இது 500 போட்டோம்னா எவ்வளோ இருக்கும்? இன்னும் குறையும். ம். அப்படின்னா, இந்த ஸ்ப்ரெட் வந்துட்டு ரொம்ப நேரோ ஸ்ப்ரெட்டா இருக்கும். நீங்க வாங்குற கால் ஆப்ஷனும், விக்கிற கால் ஆப்ஷனும், ஸ்ட்ரைக் பிரைஸும் வந்து வெரி குளோஸா இருக்கும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னாச்சுன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் காஸ்ட் வந்துட்டு ரொம்ப கம்மியாகும். ஆ அந்த நேரத்துல ஆனா வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கு மார்க்கெட்ல அப்படின்னாச்சுன்னா, அந்த மாரியும் முடியாது. ஒரு 100 பாயிண்ட்க்குள்ள தான் நிக்கும் அப்படின்னாச்சுன்னா, அப்படி போலாம். ஆனா இது ரொம்ப அதிகமான ஒரு இதுல நிக்கிறப்ப, அந்த மாரியும் வந்துட்டு பண்ண முடியாது. ஸோ, அதனால இந்த இத வந்துட்டு இந்த 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 ஷீட் எக்ஸெல் ஷீட் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
அ இத வந்துட்டு நீங்க இதுலயும் வந்துட்டு இருக்கு. சென்சிபிள்லயும் வந்து இருக்கு. சென்சிபிள்ல வந்துட்டு சார்ட்லாம் வரும் அது. சார்ட்லாம் போட்டு காட்டும். ஆனா, அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒண்ணும் தேவையில்ல சார்ட்லாம். அ அதிலயே வந்து நீங்க என்டர் பண்ணி பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா, ஸ்ட்ராட்டஜிய சூஸ் பண்ணிட்டு இது பண்ணலாம். ஆனா சென்சிபிள்ல இல்லாத ஒண்ணு என்ன அப்டின்னாச்சுன்னா, காம்போசிட் வால்டிலிட்டி. காம்போசிட் வால்டிலிட்டிய பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு ஸ்ப்ரெட்ட வந்து டிசைட் பண்றோம். ஸோ அது வந்துட்டு அங்க கிடையாது. ஸோ அப்ப ஒரு ஸ்ப்ரெட் வந்து இவ்வளோ இருக்கணும் அப்டின்றத வந்துட்டு டிசைட் பண்றதுக்குரிய இந்த இது வந்துட்டு நம்மளுக்கு கிளாஸ்லயே வந்து ரொம்ப முக்கியமானது. ப்ராபபிலிட்டி சிஐவி காம்போசிட் வால்டிலிட்டி. இது கால்குலேட் பண்ற இது. இந்த காம்போசிட் ஐவி அண்ட் ப்ராபபிலிட்டி சிஐவி. இது 2மே வந்துட்டு வெளியில அவைலபிள் இல்லாதது. ஒரு வேள எனக்கு வேற எதுலயாவது வெப்சைட்ல வச்சிருக்காங்களான்னு தெரியல. சென்சிபிள்ல இது கிடையாது. ஏஞ்சல் ஒன்னுலயும் இது கிடையாது. சிரதாலயும் இது கிடையாது. ஸோ இது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. காம்போசிட் ஐவிய கால்குலேட் பண்ணுங்க. அத வந்து ரெஃபரன்ஸா எடுத்துக்கங்க. அத எடுத்துக்கிட்டு அதனால அது வந்துட்டு இங்க ரெட் இதுல போட்டுறேன் நானு. டேப் கலர் வந்துட்டு ரெட்டா போட்டுறேன். இதையும் வந்துட்டு ரெட்டா போட்டுக்கிறேன். இந்த 2ம் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. இந்த ரெட்டும், இந்த ரெட்டும். ஸோ இந்த இத வந்துட்டு நீங்க இது பண்ணுங்க. காம்போசிட் ஐவி. அதனால ஹிஸ்டாரிக்கல் ஐவி எல்லாம் பத்தி வொரி பண்ண வேண்டாம். ஆ இது 2ம் வந்துட்டு அவைலபிலிட்டி கிடையாது. இது 2த்தையும் வந்து நீங்க ரெடி ரெடி பண்ணிட்டீங்க அப்டின்னாச்சுன்னா, புல் கால் ஸ்ப்ரெட் வந்துட்டு நீங்க இத யூஸ் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா உங்களுக்கு வந்துட்டு சென்சிபிள்ல வந்து எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. டக்குன்னு செக் பண்றதுக்கு அப்டின்னாச்சுன்னா, அதையும் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இதையும் வந்துட்டு பண்ணிக்கலாம். இல்ல இதையும் பண்ணிக்கலாம். எது வேணாலும் பண்ணிக்கங்க இது. ஏதாவது கேட்கணுமா இது சம்மந்தமா? அண்ணா இது அப்படியே குரூப்ல ஷேர் பண்ணி விட்டுருங்கண்ணா ஃபுல்லாவே. ஷேர் பண்ணிடுறேன். இந்த ஃபைல் எல்லாத்தையும் போட்டுருவேன் நானு எல்லா குரூப்லயும். எல்லாம் கலர் பண்ணி அந்த வீடியோ எடுத்திருக்கீங்களாண்ணா இந்த புல்கால் ஸ்ப்ரெட்டு புல்கால் ஸ்ப்ரெட்டுக்கு அந்த இருக்கு. வீடியோ வீடியோ தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்ச் மட்டும் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்க. அ தனியாவா? ஆமாண்ணா அந்த ஃபுல் கால் அந்த இந்த ஸ்ப்ரெட் இது நான் பார்க்கலண்ணா ஃபர்ஸ்ட் பேட்ச்ல. அ. இல்ல ஸ்ப்ரெட்ன்னா இப்ப நான் சொன்ன இந்த கால்குலேஷனா? இல்ல ஸ்ப்ரெட்ன்னா என்ன அப்டின்ட்டா? ஸ்ப்ரெட் இல்ல புட்கால் ஸ்ப்ரெட் புல்கால் ஸ்ப்ரெட் தெரியுண்ணா. இந்த ஒர்க் இந்த எக்ஸல்ல போட்டிருக்கீங்க இல்லையா? ஆ இது இது ரெடி ஓகே. பண்ண இந்த ரெடி பண்ண வீடியோண்ணா. இத ரெடி பண்ண வீடியோ நான் ரெடி பண்ணேன். தனியா. இல்லண்ணா அது எஸ் மைனஸ் கேஹெச் எஸ் மைனஸ் கேஎல் அ. ஓ! அதுவா? அது அது அந்த ஒண்ணும் கிடையாது. அது எல்லுன்னா லோ. ஓகே. ஸ்ட்ரைக் பிரைஸ் லோ. ஸ்ட்ரைக் பிரைஸ் ஹை. அத சொல்லிர்றேன் நானு. எஸ்ன்னா ஸ்பாட் பிரைஸ். கேஎல் அப்டின்னாச்சுன்னா, லோயர் ஸ்ட்ரைக் பிரைஸ்ன்னு அர்த்தம். கேஹெச் அப்டின்னாச்சுன்னா, ஹையர் ஸ்ட்ரைக் பிரைஸ். ஸோ இது எஸ் மைனஸ் கே அப்டின்னாச்சுன்னா, ஸ்பாட் பிரைஸ் மைனஸ் லோயர் ஸ்ட்ரைக் பிரைஸ். இது ஸ்பாட் பிரைஸ் மைனஸ் ஹையர் ஸ்ட்ரைக் பிரைஸ். இது வந்து மாறும். இப்ப இந்த இது பார்த்தீங்களா? எஸ் மைனஸ் கேஎல்லா? எஸ் மைனஸ் கேஹெச்சா? இது அப்படியே பியர் புட்டுக்கு போற மாரி. கேஹெச் மைனஸ் எஸ்ன்னு இருக்கா? கேஎல் மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கு. ஆனா இதுல ஓகே வந்து ஓகே. இதுல வந்துட்டு அப்படி இருக்காது. இந்த ஃபார்முலா மாறும். ஸோ அதனால தான் தனித்தனியா போட்டது. இது வந்துட்டு நீங்க யூஸ் பண்றது வந்துட்டு அதனால தான் இந்த புல் கால் ஸ்ப்ரெட் பியர் புட் ஸ்ப்ரெட்ன்னு போட்டிருக்கேன். இத கவனிக்காம நீங்க டக்குனு என்டர் ஆயிடாது. என்டர் பண்ணி விட்டுறாதீங்க. வேற எதையாவது பியர தூக்கி புல்ல தூக்கி பியர்லயும் போட்டுறாதீங்க. ஃபார்முலாலாம் இங்க வேற வேற. அதனால அது இதாயிடும். மத்தபடி இதுல எழுதியிருக்கிற ஃபார்முலா தான். இத நீங்க இது பண்ணிக்கலாம் நீங்க. இத வந்துட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே போனோம் அப்படின்னாச்சுன்னா, எல்லா ஸ்ப்ரெட்டையும் வந்துட்டு நம்ம பார்த்துரலாம். இந்த கால்குலேஷன்ல மேக்ஸிமம் எவ்வளோ லாஸ் வரும்? மேக்ஸிமம் எவ்வளோ ப்ராஃபிட் வரும்? ஒண்ணும் கிடையாது. இந்த லோயர் ஸ்ட்ரைக் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் வந்துட்டு இத பொறுத்தவரைக்கும் ஹையர் ஸ்ட்ரைக் பிரைஸ் தான் வந்துட்டு மேக்ஸிமம் லாஸ். பியர் புட் ஸ்ப்ரெட்ட பொறுத்தவரைக்கும், பியர்னா வந்துட்டு கீழ போறது. அப்ப வந்துட்டு ஹையர் ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் வந்துட்டு உங்களுக்கு லாஸ் வரும். மேக்ஸிமம் லாஸ். அதுவே வந்துட்டு லோயர் ஸ்ட்ரைக் பிரைஸ் அப்படின்றது வந்துட்டு மேக்ஸிமம் ப்ராஃபிட்ட சொல்ற இது. லோயர் ஸ்ட்ரைக் இதுல.
ஆனா லாஸ் ஸ்டார்ட் ஆகுறது நீங்க 800ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிருது இல்லைன்னா 850ல இருந்தே ஆமா. அது அத ரீசன் வந்துட்டு என்னன்னா இப்ப ஆக்சுவலா நானு ஆக்சுவலா வந்துட்டு பிரேக் ஈவன் பாயிண்ட்ன்னு இருக்கும். அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்துட்டு நானு அத ஒரு தனியா ஒரு கால்குலேஷன் போட்டு சொல்றேன் நான். ஓகேண்ணே ஓகேண்ணே அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்ல இருந்து தான் அந்த லாஸ் இந்த இது ப்ராஃபிட் வந்துட்டு அந்த 0வா வரும். ப்ராஃபிட், நோ லாஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்க்கு வரும். அது வந்து நீங்க சென்சிபிள்ல பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, சென்சிபிள்ல இருக்கு. இருக்கும். இருக்குன்னு நெனைக்கிறேன் அதுல. அதுல இருக்கும். ஆனா இதுல புரோக்கர் வந்துட்டு ஆப்லயே இருக்குண்ணே புரோக்கர் ஆப்லயே அந்த இது இருக்கு ம். ஆனா இதுல வந்துட்டு நீங்க அப்படி பார்க்கணும் அப்படின்னாச்சுன்னா, நீங்க இப்போதைக்கு இருக்கிற இந்த வொர்க் ஷீட்ல நீங்க இந்த வேல்யூ அடிச்சு பார்க்கிறப்ப தான் தெரியும் உங்களுக்கு. அடிச்சு பார்க்கிறப்ப தெரிஞ்சிரும். அப்படி இல்லாட்டி அப்படின்னாச்சுன்னா, அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் அது வந்துட்டு ஒரு தனியா ஒரு இது ஒண்ணு இதுல இருக்கா? இல்ல. என்னது இது? ஸ்க்யூ ஃபேக்டரா? எஸ்டின்றதால இது என்னது இப்ப ஹெச்வி ஆ ஹிஸ்டாரிக்கல் வாலட்டிலிட்டி. எதுக்கு எஸ்டின்னு இருக்கு? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்றதுக்காக போட்டிருக்கோமா? ஓகே. சரி. இன்னைக்கு வந்து நம்ம இதோட முடிச்சுக்குவோம். நாளைக்கு நம்ம அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்ட பார்த்துட்டு, மத்தபடி தியரட்டிக்கலா நெறைய இத பேசுவோம். ஹெச்விய பத்தி. ஹெச்வி, காம்போசிட் ஐவி அதெல்லாம் பத்தி டிஸ்கஷன் பண்ணுவோம் நாளைக்கு. கால்குலேஷன் இத வந்து நான் வந்து குரூப்ல போட்டுர்றேன். இத வந்துட்டு நீங்க பார்த்துக்கங்க. ஆ ஸோ காம்போசிட் ஐவிய வச்சு நம்ம இன்னைக்கு கால்குலேட் பண்ணது வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன அப்டின்னாச்சுன்னா, 24,800 அப்டின்ற அந்த ஸ்ட்ரைக் பிரைஸு, அந்த ஸ்ட்ரைக் பிரைஸுக்கு மேலயும் போலாம், கீழயும் போலாம் அப்டின்ற மாரி தான் காட்டுது. அதனால இது மதில் மேல் பூனை மாரி தான் இருக்கு. ஒரு கிளியரான ஒரு இது கிடைக்கல. ஸோ ஐவிய பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப. நாளைக்கு பார்ப்போம். எப்டி மார்க்கெட் மூவ் ஆகுதுன்ட்டு. ஓகே. ஓகே. எல்லாருக்கும் குட் நைட். நாளைக்கு சந்திப்போம். குட் நைட் சார். குட் குட் நைட். நைட். இத நான் குரூப்ல போட்டுர்றேன். நீங்க பார்த்துங்க.